உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எல்லாம் எடுத்து வச்சாச்சா? சிவா பா இந்தா. பாப்பா எதுக்குப்பா? அம்மா கொடுத்துட்டாங்கப்பா. பரவாயில்லப்பா, வச்சுக்க. தேங்க்ஸ்ப்பா. 2 பேரும் பத்திரமா இருக்கணும் என்ன? சரிங்கப்பா. வா வா. இல்லப்பா, 2 பேர் மட்டும் தனியா போறீங்கல்ல, மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. மாமா, ஹனிமூனுக்கு 2 பேர் தான் போவாங்க. கூட்டமாவ போக முடியும்? வேணும்னா சித்திய கூட கூட்டிட்டு போகட்டும். என்ன ஜோக்காட்ட? வேணும்னா இவளே அழைச்சிட்டு போங்க. காவேரி போனா அப்ப நானும் கூட போவேன். ஆமா ஜனனி, இதுல பழங்கள்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன், போற வழியில சாப்பிடுங்க. அம்மா, வேற என்னெல்லாம் உள்ள ஒளிச்சு வச்சிருக்க? என்னத்த வைக்கிறது? இல்ல, பாக்ஸுக்குள்ள பணங்கின ஏதாவது வச்சிருக்கியான்னு கேட்டேன். அதெல்லாம் கொடுக்க வேண்டிய ஆள் கிட்ட அள்ளி கொடுத்திருப்பாங்க. உனக்கு கல்யாணமாகி ஹனிமூன் போகும்போது இதை விட அதிகமா தரேன். ஓ, அப்படி ஒண்ணு என் பொண்ணுக்கு இருக்கா? பெத்தவ மாதிரி பேசு. சிவா கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவளுக்கு கல்யாணம் நடக்காதா என்ன? அண்ணே, விட்டா இவங்க நாள் முழுக்க அட்வைஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. பட்டுன்னு கிளம்புங்க. ஏய், உனக்கு பேச்சு வர வர ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. சரி, போயிட்டு வரோம். சரிப்பா. சிவா, சிவா, ஏய், சிவா, சிவா. அண்ணா பாத்துங்க. ஏய், ஐயோ அண்ணா, மாமா, பாத்து பொறுமையா வா. இது என்ன அபசகுனமா இருக்கு? விசாலாட்சி, தண்ணி குடு போ. ஏய், சரி, கால்ல தான் தண்ணி பட்டுச்சா? தண்ணி எடு. சரிம்மா. என்னப்பா பாத்து இல்லப்பா, போ. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. எனக்கும் அப்படிதான் தோணுது. அட என்ன இது? நான் தான் கீழே பார்க்காம நடந்தேன். அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? சரி விடுப்பா. அபசகுணம் தான். இப்ப போற சிவா கண்டிப்பா திரும்ப வர மாட்டான். அதெல்லாம் ஒண்ணும் சரி, தண்ணி குடி. இந்த சிவா, தண்ணி கொடு. சிவா, ரொம்ப வேகமா போக வேண்டாம். ஆமா ஆமா, மெதுவாவே போங்க. அப்பதானே சேர்ந்து ஃபாலோ பண்ண வசதியா இருக்கும். அப்படித்தானக்கா? குடுமா. மாமா, அத்தை, நாங்க போயிட்டு வரோம். பாட்டி, நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. மட்டுமாடா? பாய். ஜனனி, சரிங்க. வரமா. இரு, ஒரு நிமிஷம். என்னங்க, நான் கோயில் வரைக்கும் போய் சாமி கும்பிட்டுட்டு அனுப்பி வச்சுட்டு வரட்டுமா? நானே சொல்லலான்னு தான் இருந்தேன். நீ கூட போயிட்டு அனுப்பிட்டு வா. அக்கா, நானும் வரேன். தாஸ், நீ கார் எடு. சரிக்கா. அத்தை போயிட்டு வராது. போயிட்டு வா. பாப்பா. வரேன் பாட்டி. வரேன் சிவா, வரேன். பாய். பாத்து பத்திரம்ப்பா. பாய். என்ன இவங்களும் போறாங்க? சரி, நாமளும் போவோம். டேய், வண்டியை ஸ்டார்ட் பண்றா. சரி. பாய் அண்ணி. பாய். போலாம். வா. டேய், வண்டிடுறா.
பேரு சிவா, திருவாதிரை நட்சத்திரம், மிதுன திருவாதிரை ராசி. நட்சத்திரம், நாமதேசியா. என் மருமக பேருக்கும் அர்ச்சனை பண்ணிடுங்க. ஜனனி கடகராசி, ஆயில்ய நட்சத்திரம். ஜனனி கடகராசி, ஆயில்ய நட்சத்திரம், நாமதேசியா. அம்மா தாயே, நீதான் இவங்க 2 பேருக்கும் துணையா இருக்கணும். தாயே, சிவா திரும்பி வரவே கூடாது. என்ன தைரியம் இருந்தா நான் தான் ஜனனின்னு போய் சொல்லி வீட்டுக்குள்ள வந்து எல்லாரையும் நம்ப வச்சு தாலியும் கட்டிக்கிட்டு பொண்டாட்டியா வாழணும்னு நினைக்கிறா. இவ என்னை விட பெரிய ஃப்ராடா இருப்பா போல இருக்கே. இவளுக்கு தண்டனை கொடுக்கணும்னா சிவாவை பழி வாங்கணும். நான் நினைக்கிறது நடந்தாகணும். அதுக்கு நீதான் துணையா இருக்கணும். சாமி, இந்த வாழ்க்கை நீ கொடுத்தது, நான் தேர்ந்தெடுத்தது இல்லை. நான் உண்மையான ஜனனியும் இல்லை. இந்த விஷயம் சிவாக்கு தெரிஞ்சா அவர் கண்ணை என்னால பார்க்க முடியாது. அப்படி ஒரு நிலைமை வர்றதுக்குள்ள என் உயிரை எடுத்துரு சாமி. அம்மா தாயே, என்னை நம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த ஜனனி எப்பவும் என் கூட சந்தோஷமா இருக்கணும். அம்மா தாயே, துளசியை மன்னிச்சு அவ வாழ்க்கை முழுக்க ஜனனியா சந்தோஷமா வாழணுமா. போலாமா? வாங்க வாங்க. வா. சிவா, ஆ? சென்னையிலேயே தங்குங்க, வேற எங்கேயும் போக வேண்டாம். சென்னையா? அம்மா, நாங்க மலேசியா போறோம்மா. சென்னையில பிளானே இல்ல. அக்கா, அவரே உங்களை கிண்டல் பண்றாருக்கா. மலேசியா போக பாஸ்போர்ட் விசாலாம் வேணாமா? ஜனனிக்கு பிரச்சனை இல்ல, ஏன்னா அவங்க பிறந்ததே மலேசியா. இல்ல ஜனனி? சரி சரி, நம்ம கிளம்பலாம் வாங்க. வாங்க. போலாம். இந்த ஊரை விட்டு நீ எங்கேயும் போகக்கூடாது. கிராமத்து எல்லையை தாண்டாத, அது உனக்கு நல்லதில்ல. உன்னை காத்து நிக்கிற கடவுளோட கட்டளை அது. நீ எங்கேயும் போகாத. நாங்க கிளம்பியாச்சு. போகாத, அது உனக்கு நல்லதில்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.